தமிழ்நாட்டின் பாதுகாப்பை இனி யார் கையில் ஒப்படைத்திருக்கிறது அரசு? போதைப் பொருட்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் மோசடிகள், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒரு புதிய அதிகாரி களமிறங்கியிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், பல பரபரப்பான வழக்குகளை வெற்றிகரமாக கையாண்ட சாதனை, மக்களின் பாதுகாப்பையே தனது முதல் கடமையாக கருதும் ஒரு காவல் அதிகாரி. இவர்தான் தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைவர் மகேஷ்குமார் அகர்வால். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது ஃபேக்ட் வர்ஸ் தமிழ். தமிழ்நாடு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இடைக்கால பொறுப்பில் இருந்த அதிகாரிகளுக்கு பிறகு தற்போது தமிழக காவல்துறையின் புதிய தலைவராக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்ற உடனேயே அவர் கூறிய முதல் வார்த்தைகள் தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துதல், சைபர் குற்றங்களை ஒழித்தல், இவை அனைத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். ஆனால் யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால்? பஞ்சாப் மாநிலத்தின் பதிந்தா பகுதியை சேர்ந்த இவர் சட்டப்படிப்பை முடித்தவர். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேடரில் IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர். 22 வயதிலேயே இந்திய அரசு பணியில் இணைந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர். தமிழ்நாட்டின் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட SP, சென்னை பூக்கடை துணை ஆணையர், சென்னை போக்குவரத்து காவல் தெற்கு துணை ஆணையர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். அது மட்டுமல்ல, 7 ஆண்டுகளுக்கும் மேலாக CBI அதிகாரியாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றியுள்ளார். சண்டிகரில் CBI இணை இயக்குநராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழகத்தில் பல பரபரப்பான வழக்குகளை கையாண்ட அனுபவமும் இவருக்கு உண்டு. 90களில் தமிழகத்தை உலுக்கிய தொடர் மத கலவர கொலை வழக்குகள், 2016இல் சேலம் அருகே விரைவு ரயிலின் மேற்கூரையை உடைத்து நடந்த RBI பணம் கொள்ளை சம்பவம் போன்ற முக்கிய வழக்குகளை திறமையாக விசாரித்தவர். 2020இல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சென்னை காவல் ஆணையராக இருந்தபோது காவல் கரங்கள் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆதரவற்ற மக்களுக்கு பல உதவிகளை செய்தார். அவரது சிறப்பான சேவைக்காக குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் தமிழக முதல்வர் பதக்கம் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இப்போது 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால் போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, சைபர் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை என பல முக்கிய துறைகளில் அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பாரா? தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நமது ஃபேக்ட் வர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் சந்திப்போம்.